இதுக்கு மேல பொறுமை இல்ல. அவங்க கிட்ட கால் பண்ணியே கேட்டுருவோம். ஆமாப்பா, எப்பதான் ஓபன் பண்ணுவீங்க? வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ ஒரு ரேண்டமாக ஒரு vlog தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எங்களுக்குமே தெரியல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மார்னிங் வந்து நாங்கள் சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு இப்போ வந்து டைம் வந்து 1 o'clock இருக்குமாப்பா? 2:30 இருக்கும். ஸோ இன்னைக்கு இப்போ இந்த 2:30லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஒரு vlog-ஆக போடலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ நாங்கள் வெளியே தான் போக போகிறோம். ஸோ இப்போ வாங்க நீங்களும் எங்கள் கூட, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரெடி ஆகிட்டு வரேன். ஆக்சுவலாக ஒரு ஆர்கனைசர் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கம்மலுக்கான. வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு தான் கிடைக்கவே மாட்டேங்குது. மீஷோவில் தான் பார்க்கணும். இப்போ ஒரு கம்மல் கிடச்சாச்சு. இந்த கம்மல் கிடச்சின்னா இன்னொரு கம்மல் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் என் காலேஜில் வாங்கி வச்சது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாலாம் வாங்கலை, ஃபுல்லாமே ஒவ்வொரு இதில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு கலெக்ட் பண்ணி வச்சது. அது அப்படியே நான் பத்திரமா வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கு, ஆனால் இதோடது நான் கண்டுபிடிக்கணும். பாப்பா நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். இதா இல்லை, இது இருக்கா இல்லையா? பாப்பா ஒவ்வொரு தடவை இது பார்த்துட்டு தேடி கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எங்கள் அத்தை வந்து நேற்று கொடைக்கானல் போனப்போ வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன அப்படின்னா, நான் வந்து எல்லாமே ஒரே ஃப்ளேவர் தான் நினச்சேன். இது சும்மா கலர்ஸ் மட்டும்தான் மாற்றிருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு ஃப்ளேவர். இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர், இது வந்து க்ரீன் ஆப்பிள், இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர், அந்த மாதிரி இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட். இது எல்லோ கலர் சாப்பிட்டேன். காலையில் வந்து நான் ஆரஞ்சு கலர் சாப்பிட்டேன். எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு. ஆனால் காலையில் பாப்பா வந்து கேட்டுச்சு, அம்மா நீங்கள் என்ன ஃப்ளேவர் சாப்பிடுங்க. அப்புறம் தான் அது சாப்பிடணும் ஆசை வந்துச்சு. பைனாப்பிள் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பலாம். இப்போ நாங்கள் ஒரு மிட்டாய் கூட எடுத்து வந்திருக்கோம். ஆமாம், யாருக்குது இந்த மிட்டாய்? யாருக்குன்னு சொல்லிடுங்க. பேர் சொல்லவா? சொல்லிடுங்க. இது பேர் கண்ணியா, இது பேர் தீபக்கு. இது நல்லா இருக்கும். எங்க போலாம்? போவோம், எங்கேயாவது போவோம். எங்க போலாம்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சொல்லுங்க கேப்போம். சொல்லுங்க. பீட்சா சாப்பிட்டு அடுத்து மூங்கில் பிரியாணி சாப்பிடுவோம். பாப்பா கவலை. ஆமா, பீஸா வந்து ஓகே. ஆனா ரொம்ப நாளா மூங்கில் பிரியாணி சாப்பிடலாம்னு நாங்க ரொம்ப நாளா சாப்பிடலாம் நினைச்சோம். ஆனா என்ன அப்படின்னா, நாங்க போற நேரமெல்லாம் கடை க்ளோஸ்ல தான் இருக்குது. கண்டிப்பா இன்னைக்காச்சும் ஓபன்ல இருக்கும். இன்னைக்கு சண்டே பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு ஓபன் இல்லனா பீஸா சாப்பிட வேண்டியது. ஆக்சுவலா அது வந்து ஓபன் பண்ணி ஒரு 3 months 4 months இருக்கும். ஒரு தடவை கூட போல நம்ம தேனியில இருந்துட்டு.
ஆக்சுவலா நாங்க ஒரு தடவை போனோம் நைட்டு மட்டும் நானும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மூங்கில் பிரியாணி தான் சாப்பிட போலான்னு தான் போயிட்டு இருக்கோம். பிரியாணி வேணாம்மா தங்கம், ஃபர்ஸ்ட் அங்க போய் பாப்போம் சரியா? அங்க போய் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா, அதுக்கப்புறமா பீஸா போய் பாப்போம் சரியா? அம்மா எனக்கு சாப்பாடு வேணாம். ஓகே டன். ஓகே ஓகே, பீஸா மட்டும் போதும் எனக்கு. அதான் வந்து போய் பாப்போம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட். மழை வேற ரைட், மழை வேற எங்க ஊடையில வந்து கேமராவே தெரியாம போயிடும். எங்க அப்பா கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மூங்கில் பிரியாணி அம்மா சாப்பிட போவாங்க. 2 பேரும் சாப்பிட போறாங்க. தவிதா சாப்பிட போவாங்க. அப்ப வந்திருந்தா நான் பீஸா சாப்பிட்டுப்பேன், உங்க 2 பேரும் மூங்கில் பிரியாணி சாப்பிடுவாங்க. அதுதான் என்னோட மம்மா. பீஸா போதுமா? பீஸா வந்து ஹெல்த், குட் ஃபார் ஹெல்த்தா? கிடையாதுல்ல. இல்ல, ஆனா பீஸா பிடிக்கும். என்னைக்காச்சும் ஒரு தடவை தான் சாப்பிடணும் சரியா? ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் சொல்லிருங்க. சொல்லுங்க. யாரும் டெய்லியும் சாப்பாதீங்க. நாளே எங்க அம்மாக்கு வயிறு வலி வந்துட்டு பாரு, அதுல கத்துட்டாங்க. ஓகே, ஐயே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அதேதான் அடைச்சிருக்கு. ஆனா எனக்கும் மூங்கில் பிரியாணிக்கு ராசியே இல்ல போல ஃப்ரெண்ட்ஸ். தான் இன்னைக்கும் க்ளோஸ்டு தான். எனக்கும் பிடிச்சு மேல போறமே இல்ல. அவங்க கிட்ட கால் பண்ணியே கேட்டுருவோம். ஆமாப்பா, எப்பதான் ஓபன் பண்ணுவீங்க? எடுக்கலையா? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்ப நமக்கு தான் லாஸ்ட் ராசி இல்ல. நான் சாப்பிட்டேன்ப்பா. மாமா ஒருத்தரோட வந்து ஒரு நாள் நைட் வந்து சாப்பிட்டேன். எல்லாம் அப்படியே வீடியோ போட்டுருந்தேன். காலும் பிக் பண்ணல. என்ன பண்றது, என்னைக்குதான் ஓபன் பண்றாங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்றாங்க. கடை எப்ப திறப்பீங்கன்னு வடிவல் சொன்ன மாதிரி. கடை எப்ப திறப்பீங்க சொன்ன மாதிரி. சரி ஓகே, வாங்க வேற ஏதாச்சும் பிரியாணி இருந்தா போய் சாப்பிடுவோம். ஓகே போலாமா? டைம் 4 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4:08 ஆயிடுச்சு. இனியும் சாப்பிடாம தேடிக்கிட்டே இருக்கோம் நாங்க. ஆமா, ஏன்னா இந்த டைமிங் வந்து பிரியாணி கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா மதியமே முடிஞ்சிரும் இங்க. ஏன்பா, அதாவது வெளியே இருக்கிற கடையெல்லாம் அது நல்லா இருக்கும். ஆனா இப்போ தேடிக்கிட்டே இருக்கோம், பாப்போம். மழை வேற வருது. மழை வேற அடிச்சு ஊத்துது காய். அடிச்சு ஊத்துதாக்கும்? அடிச்செல்லாம் ஊத்தல. ஆமா, நம்ம நனைஞ்சிருக்கோம். இப்ப பார்த்தா தெரியலையாம்மா? ஃபைனலா ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து சிக்கன் பிரியாணி இருக்கு. லாஸ்டா சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்கு. ஸோ பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பசிக்கு. மணி 4 ஆகி போச்சு. ஸோ அதான் சாப்பிட போகிறோம். அண்ணா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அங்கே. மலைக்கு சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். 4 மணிக்கு எப்படிப்பா சூடா கிடைக்கும்? எப்படிப்பா இருக்கும்? நல்லா சூடு ரொம்ப கம்மி. சூடு இருக்கு. ஆமா, இந்த மலைக்கு சூடா சாப்பிட்டா செமையா இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் 2 மணிக்கெலாம் வந்துடலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு பிரியாணி. சாப்பிட்டாச்சு.
ஓகே நெக்ஸ்ட் வந்து பாப்பா வந்து பீஸா கேட்டீங்களா? பாப்பா சொல்லுங்க தாங்க எங்க போலாம்? எங்க போலாம்? பீட்டா பீட்டா கடைக்கு போலாம். பாப்பா வந்து சாப்பிடாடதான் சாப்பிட்டாச்சு, நாங்க தான் சாப்பிடல. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு பாப்பா வீட்டுல மத்தி மீன் வச்சிருந்தாங்க, அது சாப்பிட்டாச்சு. இது மட்டும் தூக்கி போடு. மழையும் வருது, வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பார்க்க. இது சின்ன பிள்ளைல என்னப்பா சொல்லுவீங்க? சொல்லுவோம் நம்ம. யானைக்கும் பூனைக்கும் கல்யாணங்க. சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து யானைக்கும் பூனைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் யோசிக்க மாட்டோம்ல. அப்படியா? அப்போ இது வந்து யானைக்கு பூனைக்கு கல்யாணமாண்டுவோம். ஆமா, யானைக்கு மூளைக்கு கல்யாணம். அப்ப கேட்ப எங்க கல்யாணம்னா மேல மேல கல்யாணமா? அப்ப நம்ம எல்லாம் போக முடியாதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்ப நம்ம பிள்ளைகிட்ட கேட்டோம்னா அதுக்கு 1000 பதில் கேள்வி கேட்போம். அதனால எப்படி ஏன் மேல எப்படி போனாங்க? பியூர் 90sல நம்ம எல்லாம் நான் எப்படி போனாங்க? இல்ல தங்க, அது சும்மா சும்மா. அதெல்லாம் இல்லவே இல்லை. நீங்களா 2K++. ஏன் 2K-னா என்னது? சாப்பிடலாமா பீஸா? ஆமா, அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3000. வந்து 1 kgக்கு வந்து 1 kg ட்ரெஸ் வந்து 899 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்க ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டால பார்த்தோம். ஸோ அந்த வழி தான் வந்திருக்கோம். ஸோ அங்கேயும் போய் இப்போ ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல ட்ரெஸ்ஸு. இப்போ பார்த்துட்டு நான் அடுத்து, ஏன்னா இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா போய் எடுக்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். போலாமா? யாரு? ஆனந்தோட கல்யாணத்துக்கு வந்து. ஆமா, நல்லா இருக்கா? போய் ட்ரெஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது அதாவது 2 செட்டாக எடுத்திருக்கோம். செட்டாலாம் இருக்காது, தனித்தனியாக தான் இருக்கும். நான் வந்து செட் ஆக்கிட்டேன். இது ஒன்று, அதுக்கப்புறமா இதுக்கு போடுறதுக்கு ஒரு பலாசா பேண்ட் மாதிரி எனக்கும் ஒன்று எடுத்திருக்காங்க. ஆமாம் இது ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக நாங்கள் பார்க்கல, பாப்பா எடுத்து கொடுத்தாங்க. இது சூப்பராக இருந்துச்சு. சரி, இது மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு லெகின் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு லெகின் பார்த்தோம். இந்த லெகின் சூப்பர் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப கெட்டியாக. லெகின் எப்படி நார்மலாக எப்படி இருக்கும், ரொம்ப லேஸாக இருக்கும். இது சூப்பராக இருக்குது, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இது பேர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு ரெட்டு பேர் பண்ணால் நினச்சேன். இது பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரெட்டு அங்கே கிடைக்கல. கண்டிப்பாக இது ஒரு கல்யாணத்துக்கே போட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து வந்து எவ்வளோ பாச்சு? 865. 865 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இது மாதிரியான வீடியோஸ், நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, ஆல் த சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். பாய்.